உதயநிதி சொல்றாரு சமஸ்கிருதம் செத்த மொழி, அந்த மொழிக்கு மோடி நிறைய நிதி ஒதுக்குகிறார். உதயநிதி என்ற பெயர் இருக்கும் வரை சமஸ்கிருதம் எப்படி செத்த மொழியா இருக்க முடியும்பா? உதயநிதி என்ற பெயரே சமஸ்கிருதம் தானே சொன்னோம். உங்க தாத்தா சமஸ்கிருதம் தான், கருணாநிதி பேரு சமஸ்கிருதம் தான், உங்க பாட்டி தயாளம்மா பேரு சமஸ்கிருதம் தான், உங்க அம்மா துர்கான்னு பேரு வச்சிருக்காங்க, அது சமஸ்கிருதம் தான். உங்க கட்சிக்கு உதயசூரியன் சின்ன வச்சிருக்கீங்களே தம்பி, இந்த உதயசூரியன் பேரு சமஸ்கிருதம் தான். எங்க இயக்கம் சுயமரியாதை இயக்கம்னு சொல்றீங்களே, சுயமரியாதையும் சமஸ்கிருதம் தான் சொல்றோம். அவங்களுக்கு எப்படி அது செத்த மொழியா இருக்கும்? குரலோவியம்னு ஒரு புத்தகம் எழுதினாருங்க கருணாநிதி. அந்த குரலோவியம் புத்தகத்தை கியாபே விஸ்வநாதம் அவருடைய உறவினரை அழைத்து, அவர் ஒரு சமஸ்கிருத அறிஞர் அழைத்து, இந்த குரலோவியத்தை நீ சமஸ்கிருதத்துல மொழிபெயர்த்து கொடுன்னு சொல்லி அந்த புத்தகத்துக்கு முன்னுரையும் கலைஞரே எழுதியிருக்கிறார். செத்த மொழியில ஏன் புத்தகம் வர வேண்டும் என்று உங்க தாத்தா விரும்பினார்னு கேட்டோம். இதுவரைக்கும் உதயநிதி பதில் இல்ல. இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமாக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு, நம்பர் 1. ஒரு டாக்டர் சொல்றாரு இந்தியாவில் அதிகமாக மனநோய் மருந்துகள் சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் விக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு தான். எத்தனை பேர் இன்னும் கொஞ்ச நாள்ல பைத்தியமா அலைய போறான்னு தெரியல. எங்க ஊர் இன்னும் ஸ்பெஷல், மதுரை. இந்தியாவிலேயே குப்பை நகரம் மதுரை. அதுக்கு ஒரு MP சு வெங்கடேசன் அவர் ட்விட்டர் போட்டுட்டே, ட்விட்டர் எக்ஸ்தலத்துல பதிவு பண்ணிட்டே இருப்பாரு நரேந்திர மோடி அவர்களை பற்றி. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக இருந்த திமுக எப்படி மாறி இருக்கிறது பாருங்க. இன்னைக்கு தமிழகம் எப்படி மாற்றி இருக்கிறது திமுகன்னு பாருங்க. ஒரு காலத்துல பெருந்தலைவர் காமராஜரும் மூதறிஞர் ராஜாஜியும் MGR அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஒரு தலைமையோடு ஆளுமையோடு ஆட்சி நடத்தின காலத்தை மாறி இன்னைக்கு கருணாநிதி, ஸ்டாலின், அதுக்கு அடுத்த முதலமைச்சரும் தயாராக இருக்கிற நிலைமை உருவாயிருக்கிறது என்றால் இந்த அவலத்தை எங்கே சொல்ல?